שאני עושה עכשיו, חופר את הקבר, קבר שמיועד מבחינתי לי, כי כל יום שעובר הגוף שלי הולך, נחלש, נהיה רזה יותר וחלש יותר. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிர போர் நடக்கிறது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது கொடிய தாக்குதலை ஹமாஸ் நடத்தியது. ஒரே நேரத்தில் பல ஆயிரம் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள் புகுந்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர். 1200 பேர் கொல்லப்பட்டனர். 250 பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். பிணை கைதிகளை மீட்கத்தான் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் போரை துவங்கியது. 250 பிணை கைதிகளில் பலர் இறந்துவிட்டனர், பலர் மீட்கப்பட்டனர். இன்னும் 49 பேர் ஹமாஸ் வசம் இருக்கின்றனர். அவர்களை மொத்தமாக விடுவித்தால் போரை நிறுத்துவோம் என்கிறது இஸ்ரேல். படிப்படியாக விடுவிப்போம் என்று அடம் பிடிக்கிறது ஹமாஸ். இதனால்தான் போர் நிறுத்தம் வருவதில் இழுபறி நீடிக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலை பணிய வைக்க தங்கள் வசம் இருக்கும் பிணை கைதி ஒருவரின் அதிர்ச்சி வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. பிணை கைதி பெயர் எவ்யதா டேவிட், வயது 24. இவர் ஜெர்மன் மற்றும் இஸ்ரேல் குடியுரிமை வைத்துள்ளார். ஹமாஸ் வெளியிட்ட வீடியோவில் சுரங்கப்பாதை ஒன்றில் டேவிட் மண்வெட்டியுடன் இருக்கிறார். இஸ்ரேல் போரை நிறுத்தாததால் அவர் தனக்குத்தானே கல்லறை வெட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் என்று ஹமாஸ் கூறியுள்ளது. வீடியோவில் உடல் மெலிந்து தோல் எலும்புகளுடன் ஒட்டி பார்க்கவே பரிதாப நிலையில் இருக்கிறார். சுரங்கத்தில் மண்வெட்டியால் வெட்டும் போது பேச முடியாமல் பேசுகிறார். אני חופר את הקבר, קבר שמיועד מבחינתי לי, כי כל יום שעובר הגוף שלי הולך, נחלש, נהיה רזה יותר וחלש יותר. நான் இப்போது என்னை புதைப்பதற்கான கல்லறையை தோண்டிக் கொண்டிருக்கிறேன். என் உடல் ஒவ்வொரு நாளும் பலவீனம் அடைந்து வருகிறது. இனி நேரமில்லை, விரைவில் கல்லறையை சேர்ந்து விடுவேன் என்று எபிரேய மொழியில் சொல்கிறார். இந்த வீடியோ உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோவில் இருப்பது டேவிட் தான் என்று அவரது குடும்பத்தினர் உறுதி செய்துள்ளனர். அவனது சோக நிலையை பார்த்து கதறி எழுதனர். ஹமாஸ் வேண்டும் என்றே தங்கள் மகனை பட்டினி போட்டு அவர்களது தேவைக்கு பயன்படுத்துகிறது. உலகம் கண்ட மிக கொடிய செயல்களில் இதுவும் ஒன்று என்று அவரது குடும்பத்தினர் கூறினர். டேவிட் குடும்பத்தினரிடம் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசினார். மகனை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார். இதற்கிடையே ஹமாஸ் வெளியிட்ட டேவிட் வீடியோவை பார்த்த இஸ்ரேல் மக்கள் போரை நிறுத்தி உடனடியாக பிணை கைதிகளை மீட்க வேண்டும் என்று பிரதமர் நெதன்யாகுவை வலியுறுத்தினர்.